விடுமுறை நாளான இன்று உதகையில் பல ஆயிரம் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள். பகலில் அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் காணப்பட்டது. இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைப்பில் இருக்கீங்க. சுற்றுலா பயணிகளுடைய வருகை அப்படின்றது இன்னைக்கு எந்த அளவுக்கு இருந்தது சிவசாமி? மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகைக்கு ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்கள் குளிர்கால சீசன் காலமாகும். ஆனால் நடப்பு ஆண்டை பொறுத்தவரையில் புயல் மற்றும் தொடர் மழையின் காரணமாக நவம்பரில் தொடங்க வேண்டிய குளிர்கால சீசன் டிசம்பரில் தொடங்கி இருக்கிறது. இதனால் கடந்த சில நாட்களாகவே சுற்றுலா பயணிகள் வருகை என்பது மெல்ல மெல்ல அதிகரித்து காணப்பட்ட நிலையில் சனி வார விடுமுறையான நேற்றைய தினம் சனிக்கிழமையான நேற்று ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்த நிலையில் 2வது நாளாக இன்றைய தினமும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு குவிந்திருக்கிறார்கள். இதனால் காலை முதலே உதகையில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்களும் கூட்டமாக காணப்பட்ட நிலையில் குறிப்பாக அரசு தாவரவியல் பூங்காவை அதிகமான சுற்றுலா பயணிகள் காண குவிந்ததனால் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாகவே காணப்பட்டது. நேற்றைய தினம் 10,000 சுற்றுலா பயணிகள் அந்த தாவரவியல் பூங்காவை கண்டு ரசித்த நிலையில் இன்றைய தினம் 20,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்திருக்கிறார்கள். தாவரவியல் பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் அங்கு இருக்கக்கூடிய கண்ணாடி மாளிகைக்குள் சென்று அங்கு மலர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு வண்ண மலர்களையும் கண்டு ரசித்தது மட்டுமல்லாமல் இத்தாலியன் பூங்கா மற்றும் கிக்கியூ புல்வெளிகளிலும் அமர்ந்து விளையாடி மகிழ்ந்து மகிழ்ச்சியுடன் திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதே போலதான் தொட்டபெட்டா, படகு இல்லம், அந்த ரோஜா பூங்கா உள்ளிட்ட மற்ற சுற்றுலா தலங்களிலும் கூட்டமானது அதிகரித்து காணப்பட்டது. வழக்கமாக சுற்றுலா பயணிகள் இன்றி மழையின் காரணமாக வெறிச்சோடி காணப்பட்ட சுற்றுலா தலங்கள் இந்த தொடர் விடுமுறை மற்றும் அந்த வார விடுமுறை காரணமாக அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்ததனால் மீண்டும் இந்த குளிர்கால சீசனானது களை கட்டியிருக்கிறது. இதனால் சுற்றுலா தொழிலாளர்கள் மகிழ்ச்சியை அடைந்திருக்கிறார்கள். அதே போல பாதுகாப்பு ஏற்பாடும் போதிய அளவில் அந்த நீலகிரி மாவட்ட காவல்துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இதனிடையே இனிவரும் நாட்களில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி தொடர் விடுமுறை கிடைக்கும் என்பதனால் மேலும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதவிக்கு வர இருப்பதால் அனைத்து சுற்றுலா தலங்களிலும் தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.